பிரியமானவர்களே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தம் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற தேவனை நாம் பாடி கொண்டாடுவதில் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. உலகத்தில் எங்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்பதிலே கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவர் துதிப்பதும் பாடுவதும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை துதிப்பதும் பாடுவதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்திலும் நாம் கர்த்தரை நாம் பாடி நாம் தேவனை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். விடுதலையோடு கூட நாம் இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி கர்த்தரை துதித்து நாம் பாடி நாம் ஆராதிக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. நன்றி அப்பா, நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. அந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்திற்காக நன்றி. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதே, உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி நன்றி, எல்லாம் இணைந்து பாடுவோமா? நன்றி 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 நன்றி. ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இணை நல்ல கைகளை தட்டி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே நான் சொந்தமானேன். உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே நான் சொந்தமானேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததாம், உந்தன்
உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததாம், உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தாம் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோமா? இயேசுவே உம் இரத்தத்தாம் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே நான் சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே நான் சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததாம், உந்தன் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததாம், உந்தன் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே நான் சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே நான் சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உங்கள் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா.
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் தேவனானவரே, சர்வ வல்லமையுள்ளதான ஆண்டவரே, நீதியின் கர்த்தரானவரே, கோடான கொடி ஸ்தோத்திரங்களை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எழுந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வைரஸின் பாதிப்புகள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறதப்பா. மக்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர், எங்கள் தேசத்துக்கு இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனாயிருக்கிற கர்த்தர் எங்கள் தேசத்திற்கு இறக்கம் பாராட்டுவீராக. முழு உலக நாடுகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பாவி மக்கள் மரித்து போகக்கூடாதியா. இந்த ஜனங்களுக்கு இறங்குவீராக. ஜனங்களுடைய இருதயம் திறக்க வரட்டும். பக்கமாய் ஜனங்கள் திரும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, உன்னதமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை தேசம் எங்கிலும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, மகிமை விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்தரை, சர்வ வல்லமை உள்ளவரை, நித்தியமான கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆவியோடு இடைபடும் கிருபை மாத்திரம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேசத்தினுடைய நிலவரங்கள் ஒவ்வொரு நாளும் மோசமாகிக்கொண்டே போகிறது. நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்கள். செய்திகள் வாயிலாக நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நாம் அதிகமாக நம் தேசத்துக்கு நாம் ஜெபிப்பதை விடக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் கட்டாயம் ஒரு பெரிய அற்புதங்களை கட்டாயம் நம்ம ஜெபம் செய்யும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே கண்டிப்பாக நம்முடைய ஜெபம் ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட இந்த யூடியூப்ல செய்திகள் போட்ட அந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 240க்கு அதிகமான மக்கள் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதோடு கூட முதல் சண்டே நான் பார்த்து கிட்டத்தட்ட 340 பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஆனால் இந்த வாரம் சண்டே நான் பார்க்கும் பொழுது 100 சில்லற பேர் தான் அந்த சண்டே சர்வீஸை பார்த்துருக்குறீங்க. மற்ற ஆட்கள் இதில் பார்க்கல. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வியூவர்ஸ், அதாவது பார்க்கிற பார்வையாளர்கள் அதிகரித்தாதான் வர நாட்களில் நமக்கு லைவ் ப்ரோக்ராமுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆக நீங்கள் இதை அதிகமான மக்களை பார்ப்பதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். இதை நம்ம மக்களை நிறைய பேர் பார்ப்பதில்லை என்பது போல் எனக்கு தெரிகிறது. காரணம், நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஜனங்களே இதை அதிகமான பேர் பார்ப்பதில்லை என்பதாக எனக்கு தெரிகிறது. 340 பேர் பார்த்தவங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 100 சில்லறை தான். ஒவ்வொரு நாளும் 100 சில்லறை பேர் தான் பார்க்குறீங்க. அப்போ நிறைய பேர் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு மனம் மற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். அநேகர் சோர்ந்து விட்டீர்கள், பார்த்தது போதும், பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆக நீங்கள் கட்டாயம், இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். நான் பேசுவது ஏதோ கதை சொல்லலை. சமையல் குறிப்பை தினந்தோறும் பார்க்குறோம். ஆமாம் இல்லையா? சமையல் குறிப்பு யூடியூப்பில் போடுறாங்க. அதில் பாருங்கள், லட்சக்கணக்கில் நான் பார்க்குறேன் சமையல் குறிப்பு. நானும் சில நேரம் பார்ப்பேன், இதில் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தா நிறைய எல்லாம் லட்சக்கணக்கில் பார்த்துருக்குறாங்க சமையல் குறிப்பு. ஆனால் அது அழிந்து போகிற மனிதனுக்கு சொல்லப்படுகிற சமையல் குறிப்பு. அதை பார்த்து சமையல் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் நான் சொல்லுகிற இந்த சமையல் குறிப்பு அழியாத உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பித்து நித்தியத்துக்கு நேராக கொண்டு போகிறது இந்த சமையல் குறிப்பு. ஆகவே அதை காட்டிலும் இதை நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டும். மக்களை உற்சாகப்படுத்தணும். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வேத வசனங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை நாளுக்கு நாள் பிரகாசிக்க பண்ணுவது, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை கர்த்தருக்கு ஏற்றுவதமாய் மாற்றுவது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தினந்தோறும் இதை பார்க்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் பிரயாசப்பட்டு இதை எடுக்கிறோம்.
வியூவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குது. நான் தினைக்கும் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இந்த வாரத்துல ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்கிறாங்க பார்க்கக்கூடிய மக்கள். ஆகவே தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பி என்ன பண்ணுங்க, அவங்களை பார்க்க வைங்க. கடைசி காலம், அந்த சமையல் குறிப்பை காட்டிலும் இந்த குறிப்பு தான் உங்களை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகும், பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகும், ஆண்டவருக்கு நேராய் உங்களை வழிநடத்தும், நித்தியமான வாழ்க்கைக்கு நேராய் உங்களை கொண்டு போகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற எதையோ பார்க்கிறோம், அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப நீங்க போட்டு கேளுங்க. திரும்ப கேட்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் கேட்கணுன்றது இல்லை. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமானா, அந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமானா திரும்ப நீங்க போட்டு கேட்கலாம் அந்த செய்தியை. அது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாளுக்கு நாள் என்ன பண்ணும், உங்களை ஸ்திரப்படுத்தும், தேவனை போல மாற்றும். ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்க, இதை அறிமுகப்படுத்துங்க, அவங்க பார்க்கட்டும். கர்த்தர் கிருபைகளை தருவார். நம்ம கர்த்தருடைய வார்த்தையினரை போலாம். தேவனுடைய பிள்ளைகள், தொடர்ந்து நம் கணக்கை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 விதமான கணக்கை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நம்மை குறித்து, என்னை குறித்து நான் கர்த்தருக்கு எதெல்லாம் கணக்கு கொடுக்கணும். முதல்ல சொன்னேன், கற்பை குறித்து, என்னுடைய கற்பை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும். 2வது சொன்ன, என்னுடைய சிந்தையை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் பேசுறேன், நாவின் வார்த்தைகளை குறித்து. இதெல்லாம் பெரிய சத்தியங்கள், நிறைய ஒரு நாளெல்லாம் பேசலாம். அதனால சுருக்கமா சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனிடத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தையை வைத்து தான் நாம் வாழ்வது, நம்முடைய வார்த்தை வைத்து தான் நாம் வீழ்வது, நம் வார்த்தையை வைத்து தான். நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களான்னா வாசிக்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 18:21 வாசித்து பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்றைக்கு பேச தொடர்ச்சியாக நான் பேசுறேன். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஒரு மனிதன் நான் மறிச்சிடணும் சொல்லிட்டே இருந்தா அவன் ஏதாவது ஒரு விதத்தில் மறித்து. சும்மா விளையாட்டுக்கு எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு சகோதரி அவ்வப்போது கணவருக்கு மேல சந்தேகப்படுவான். ஆனா அந்த அவன் சந்தேகப்படுகிற மாதிரி அவன் நல்ல பையன், தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரன், சபையில முக்கிய முன்னணியில நிற்கக்கூடியவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, சபையில எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்ளுவாங்க, அந்த சபையில் நடக்கிற எல்லா ஊழியர்களையும் பங்கெடுக்கக்கூடியவர்கள். ஆனா ஒரு ஆட்டோ ஓட்டுகிற ஒரு தம்பியா இருந்தான். ஆகவே அவன் போய் திரும்பி வருவது சில நேரம் லேட் ஆகி விடலாம். ஆகவே இவளுக்குள்ளாய் சத்துரு என்ன பண்ணிச்சு, உள்ளே புகுந்தான் அந்த மனைவிக்குள்ளே. அவள் அடிக்கடி அவனை சந்தேகப்பட ஆரம்பித்தாள். நீயே இவள் லேட்டா வருகிறாய், எதற்காக இவள் லேட்டா நீ கடந்து வருகிறாய், எங்க போயிட்டு வந்த? சந்தேகம் என்பது ஒரு பிசாசுடைய ஆவி, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சந்தேகத்திற்கு இடம் கொடாதிருங்கள். சந்தேகத்திற்கு நீங்கள் சந்தேகம் உங்களுக்குள் இருக்குமானால் அதற்காக அதிகமாக ஜெபியுங்கள். சந்தேகத்தை தயவு செய்து கூட அப்புறப்படுத்துங்கள். சந்தேகம் குடும்பத்தை உடைத்து விடும். சந்தேகம் குடும்பத்தை அழித்து விடும். பாருங்க, அந்த மனைவி அடிக்கடி இப்படி சந்தேகப்பட்டு கேட்பா. அதனால இவங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி ஒரு மனங்கள் கெட்டது, அடிக்கடி தகராறுகள் ஏற்பட ஆரம்பித்தது. சில நேரம் என்ன பண்ணுவா, அந்த மனைவி, பாரு நான் செத்துறேன் பாரு, நான் பாரு செத்துறேன் பாரு, இப்படி இந்த வார்த்தைகளை வாயில சொல்லிக்கிட்டே இருப்பான், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். சில நேரம் என்ன பண்ணுவான்னா, சீமன் எடுத்து மேலே ஊற்றி நம்பர் செத்துருவோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, இதே மாதிரி 2 பலமுறை நடந்திருக்கு. ஒரு நாள் இதே போல திரும்ப இந்த சந்தேகத்தினால சண்டை வந்து, புருஷன் வீட்டில் தான் இருக்கிறான், இந்த சந்தேகத்தினால சண்டை வந்தது. இந்த மனைவி சீமனை எடுத்து மேலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நல்ல ஒரு சபையில வளர்ந்த ஒரு பிள்ளை, நல்ல ஒரு பரிசுத்தவான் கையிலே வளர்ந்து வந்தவன், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில வளர்ந்தவன். ஆனா சந்தேகம் என்கிற ஒரு அசுத்த ஆவி அவளை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. இதுக்கு தான் வேதத்தை ஒழுங்கா படிக்கணும், கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் எனக்கு சரியான புருஷன் தான் தந்திருக்கிறார், எனக்கு கொடுத்த கணவன் உண்மை உள்ளவர், உத்தமமானவர் என்பதை நம்ம நம்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு தருவது எப்போதுமே வந்து தரங்கட்டதை கர்த்தர் கொடுக்க மாட்டார். நாம் அப்படி எண்ணிவிடக்கூடாது. ஆக என்ன செய்தா, அந்த நாட்கள் இதே போல மேலே சீமன் எடுத்து ஊத்தி கொண்டு, நான் பாரு செத்து விடுறேன் பாரு என்று சொல்லி தீக்குச்சை கொளுத்தி தூரத்திலே இப்படி பிடித்து கொண்டு காண்பித்து கொண்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து சிறிது காற்று வீசியிருக்கு. டக்குன்னு அந்த தீக்குச்சியில இருந்த நெருப்பு அவளை பற்றி கொண்டது. சரீரம் முழுவதும் மண்ணெண்ணெய், அந்த தீ மளமளவென்று சரீரம் முழுவதும் பரவியது. கீழே படுத்துக் கொண்டிருந்த கணவன் ஓடி வந்து அவளுக்கு மேல துணியை எடுத்து, ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடி இருக்கிறான். அவள் கட்டி அவனையும் சேர்த்து பிடித்து கொண்டாள். பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மனைவி
மரண தருவாய்க்கு போய்விட்டான். அந்த புருஷனுக்கு பாதிக்கு மேல வெந்து விட்டது. 2 பேரையும் மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஓடுகிற வழியிலேயே அவள் மரித்து போனார். 2 சின்ன பிள்ளைகள், சின்ன சின்ன இளம் பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு, ஒரு பையனுக்கு 1.5 வயசு ஆகுது, ஒரு பிள்ளைக்கு 2.5 வயசா 3 வயசு ஆகிறது. சின்ன குழந்தைகள் பாருங்க. மருத்துவமனை கொண்டு போகிற வழியிலேயே அவள் மரித்து போனாள். அந்த புருஷன் ஒரு 5-6 நாட்கள் அங்கே மருத்துவமனையில் இருந்தான். அவள் மரித்து போனது கூட அவனுக்கு தெரியாது. 5-6 நாட்கள் மருத்துவமனையில் நன்றா இருந்தான். 6 நாளைக்கு அப்புறம் அவனும் மரித்து போனான். பாருங்க, வாயின் வார்த்தையினாலே அவள் அதை அந்த கனியை புசித்தார்கள். நான் செத்து போவேன், செத்து போவேன், செத்து போவேன் சொல்ற அந்த வார்த்தை, ஒருவேளை அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அப்படி பேசுவீர்களே, ஆனால் அதை இன்றைக்கு டெலீட் பண்ணி விடுங்கள். அப்படி வார்த்தையில பேசாதீர்கள். வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள், மரணத்துல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவது, நான் செத்துருந்தா நல்லா இருக்குமே, நான் ஏன் தான் வாழ்றனோ, எதுக்காக அந்த உலகத்துல பிறந்தனோ, ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோ, இப்படி எப்போதுமே அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலனாக மாறிவிடும். அதை நாம் புசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். மரணமும் நம் நாவில் தான் இருக்கிறது, ஜீவனும் நம் நாவில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் நன்றா இருப்பேன், பிள்ளைகள் நன்றா இருப்பார்கள், என் கணவன் நன்றா இருப்பார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. எப்பொழுதும் நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீர்கள். நீதிமொழி புஸ்தகம் 13:2-3 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். பாத்தீங்களா? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிக்கிறான். நீங்க வாயில நல்லதையே பேசுங்க, நல்லதை புசிப்பீங்க. நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுது நல்லதா இருக்க வேண்டும். தீய வார்த்தைகளை பேசாதீர்கள். காரணம், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் நேற்று தினத்துல அதுதான், வாயின் வார்த்தையை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நேற்றுக்கு பார்த்தோம். பாருங்க, எழுதுறாரு, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். பாத்தீங்களா? நம்முடைய வாயின் பலனால் நாம் நன்மையை புசிப்போம். 3 வசனம் பாருங்க. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். அழகா சொல்றாரு. சாலமோன் அழகா எழுதி வச்சிருக்கிறார். மனுஷன் தன் நாவின் பலனால் நன்மையை புசிப்பான். உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருப்பது உன்னுடைய நாவில தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பது உன்னுடைய நாவில தான் இருக்கிறது. சகோதரனே, சகோதரன், நாவின் பலனால நன்மையை நீங்கள் புசிப்பீங்க. நாவை காத்துக்கொள்ளுங்க. 3 வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். பாருங்க, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, பெரியவங்கிட்ட எப்படி பேசணும், சின்னவங்கிட்ட எப்படி பேசணும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தரக்குறைவாய் பேசுவதை விட்டுவிட வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்க. நெகட்டிவா எப்பொழுது பேசாதிருங்க. எப்போதும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. நாவல பேசுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இந்த வசனம் அழகா எழுது. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நீ நன்மையை புசிக்க வேண்டுமானால் உன் நாவு ரொம்ப முக்கியம், உன் வாய் ரொம்ப முக்கியம். தன் வாயை காக்கிறவன், பாத்தீங்களா? தன் வாயை காக்கணும், தன் நாவை. அதனால சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றாரு, என் நாவுக்கு என்ன பண்ணுங்க, காவல் வைங்க. சங்கீதத்துல அவர் சொல்றாரு, என் நாவுக்கு காவல் வைங்க. தேவையில்லாத நான் பேசக்கூடாது ஆண்டவரே. காரணம், தேவையில்லாத பேசுறதுனால என் ஜீவன் இழந்து விடுகிறேன், நான் பிடிக்கப்படுகிறேன், சிக்குண்டுகிறேன். உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். தாவீது சொல்றாரு, என் நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. பாருங்க, இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு காவல் வைங்கன்னு சொல்லல, இத்தனோடு நாவுக்கு காவல் வைங்கன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? யாக்கோபு எழுதும்போது அவர் சொல்றாரு, அது ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணிருமா, கொளுத்தி விடும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களான்னா, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நாவு ஒரு சின்ன அவயம்தான்,
ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல நாவும் நெருப்பு என்று எழுதுகிறார். நாவும் நெருப்பு. பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி, பாருங்க, நம்முடைய முழு சரீரத்தையும் கரைபடுத்துவது நாவு. பாத்தீங்களா? நம்ம முழு சரீரத்தையும் கரைபடுத்தி விடுமா. அதனாலதான் தாவீது சொன்னார், நாவுக்கு காவல் வைங்க, இத்தனோடு நாக்குக்கு காவல் வைங்க. இவ்வளவு பெரிய சரீரத்திற்கு 6 அடி உயரமான மனுஷனுக்கு காவல் வைங்க அவர் ஜெபிக்கல. இத்தனூண்டு 6 இன்ச்சு நாக்குக்கு என்ன பண்றாரு? காவல் வைங்க ஆண்டவரே. காரணம், அது என் ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணும்? கொளுத்தி விடும். என் நாவை அழித்து, என் வாழ்க்கை அழித்து விடும். பாருங்க, படிங்க. நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி, முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுமா. பாருங்க, ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டையே அழித்து விடும். அதே போல நாவு சின்ன அவயவம் தான். அதுக்கு நாம் காவல் வைக்காமல் போவோமானால், இன்னைக்கு நாவுனால எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது, நாவுனால எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. யோசித்து பாருங்க. நம்முடைய நாவுக்கு நாம் காவல் வைக்க வேண்டும். நம்முடைய நாவுக்கு நாம் காவல் வைக்க வேண்டும். அப்ப அழகு எழுதியிருக்கிறாரு, நாவை காக்கிறவன், தன் நாவை காக்கிறவன் தன் பிராணன் என்ன பண்றானா? காக்கிறான். நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அழகா எழுதுறாரு நீதிமொழி புத்தகத்துல வாசித்தோம் 13ல. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். 15:2-3 வாசிக்கலாம். அதே நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்க. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். உக்கிரத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய கோபக்காரனா இருந்தாலும் நம்ம சொல்லுகிற பதிலை வைத்துதான் அந்த சண்டை பெருசாகுமா, அந்த சண்டை அமுகுமா என்பது நமக்கு தெரியும். ஞானி எழுதுறாரு, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். பாத்தீங்களா? மெதுவான பதில், பொறுமையான பதில். கடும் சொற்களை வைத்து நாம் பதில் சொல்ல முடியும். மெதுவான சொற்களை வைத்து நாம் பதில் சொல்ல முடியும். நம்முடைய மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அது நம்முடைய நாவுல தான் இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நம் நாவை காக்காவிட்டால் நாம் ஜீவனை இழந்து போவோம். நம் நாவின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. வாயின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நாம் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள். ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நோயாளியை கொண்டு போகும் பொழுது அந்த நோயாளி மிக சீக்கிரம் குணமடைவதும் அவன் குணமடையாமல் போதும் மருத்துவர் கையில் இருக்கிறது. அவர் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்திருப்பார். அங்க போன உடனே அந்த டாக்டர் பார்ப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய அடிபட்டு இருக்குது, நிறைய ரத்தம் போயிருச்சு, உயிர் போகுது அப்படி சொல்லி. அங்க போன அந்த டாக்டர் சிம்பிளா சொல்லுவார், பயப்படாத, ஒண்ணும் இல்லை, சின்ன காரியம் தான், இதுக்கு போய் பயப்படலாமா, இதெல்லாம் நாளைக்கு சுகமாயிருவேன் அப்படி அந்த டாக்டர் சொல்றதுல இவன் சுகமாயிருவான். சில இடங்களை பார்த்துருக்கிறீங்களா, மருத்துவர் போனோடனே சொல்லுவார், என்ன பண்ணீங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் உயிர் போயிருக்குமே, இவ்வளவு நேரம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க. அந்த டாக்டர் சொல்லுவார், சொல்றதுல சித்துவமா. பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய வார்த்தை தான். சில மருத்துவர் பாருங்க, உயிர் போற நிலைமை, ஆனா அவர் சொல்லுவார், ஒன்னும் பயப்படாதீங்க, இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். அந்த வார்த்தை கேட்கும் போது உயிர் போயிட்டு இருக்கும், நமக்கு ஒன்றும் ஆகாது போல தெரியுது, படைச்சிக்க மாட்டாங்க அப்படி அந்த 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 தைரியத்திலும் படைச்சுப்பான். டாக்டர் சொல்லுவான். இன்னும் சில டாக்டர் சொல்லுவாங்க, 1/2 மணி நேரம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா ஆளை காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்காது. எவ்வளவு சீரியஸான நிலைமை இருக்குது, இதெல்லாம் எங்களால் முடியாது அப்படி சொல்லாம பாருங்க, அவன் அதுலேயே அப்படின்னு பாருங்க உயிர் போயிடும். நம்முடைய நாவின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற வார்த்தை,
மெதுவான பிரதியுத்தரம். கட்டும் சொற்களையும் நாம் பேச முடியும், மெதுவான வார்த்தைகளை நாம் பேச முடியும். வார்த்தைகளை குறித்து வேதத்துல எக்கச்சக்கமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்ம விரோதிக்கிறவர்களை கூட நாம் அன்பு காட்டி பேசும் பொழுது அவர் மாறி விடுவார்கள். ஆண்டவர் எப்போதும் தன்னை பகைத்த, தன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாசைக்கார கூட பார்த்து சொன்னாரு, சிநேகிதனே. அந்த வார்த்தை பாருங்க. இயேசு வித்துட்டான் வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு, வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறான். அவர் என்ன சொன்னாரு? சிநேகிதனே, முத்தத்தினாலா என்ன காட்டி கொடுக்கிற அப்படி சொன்னாரு. அவர் உடனே அவரு நம்மளாம் தானே சொல்லியிருப்போம், பாவி நல்லா இருப்பியா, நீ நாசமா போவியா அப்படி சொல்லியிருப்போம்ல. வார்த்தைகள் பாருங்க, ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் நம்ம பேசுற வார்த்தை வித்தியாசம். மெதுவான பிரதியுத்தரம், கட்டும் சொற்களை அமர்த்தும், சண்டை அமர பண்ணும். அது ஜீவனை பிறப்பிக்கும், அது உயிர் மீட்சியை உண்டாக்கும், அது ஆரோக்கியத்தை வர பண்ணும், வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெருக பண்ணும், சமாதானத்தை கட்டி காத்து விடும். மெதுவான பிரதியுத்தரம். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தை, நம்ம இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதை வைத்து தான் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாழ்வதும் வீழ்வதும் நம்முடைய நாவின் வார்த்தையில் இருக்கிறது. ஆக உங்க நாவை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். தொடர்ந்து நாளைக்கு இதே தலைப்புல வேறொரு கணக்கை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நேற்றுக்கு இன்றைக்கும் ஒரே கணக்கு தான். நம்முடைய வார்த்தை, நாவின் வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நேற்றுக்கு இன்றைக்கும் ஒரே அந்த தலைப்புல சொல்லியிருக்கிறேன். நாளை தினத்துல நம்முடைய அந்தரங்கத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதை குறித்து நாளைக்கு நான் பேசுறேன். நம்முடைய அந்தரங்கத்தை குறித்து நாம் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதை குறித்து நாளைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராயிருக்கிற தேவனின் நல்லவரும் கர்த்தர் நன்மைகளை செய்கிறவருமாயிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உன்னதமான நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிற ராஜா, எங்களுடைய நாவல தான் எங்களுக்கு மரணம் இருக்குது, எங்களுடைய நாவல தான் எங்களுக்கு ஜீவனும் இருக்கிறது. எங்க நாவுக்கு எங்களுக்கு காவல் வைங்க. தாவீது சொன்னாரு, என் நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான் என்று நாங்கள் வாசித்தோமே. தன் வாயை விரிவாய் திறக்கிறவனோ நாசம். ஆண்டவரே, எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடத்துல எந்த வார்த்தைகளை போட்டு நாங்க பேசணும், ஞானத்தெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. பெரியவங்கிட்ட நாங்க எப்படி பேசணும், சின்னவங்கிட்ட எப்படி பேசணும், ஏழை மக்களிடத்தில் நாங்கள் எப்படி பேசணும், ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுக்கு அந்த ஞானம் எங்களுக்கு இல்லையே. சில நேரம் நாங்க பேசுவதனால பலருடைய மனசை வேதனைப்படுத்திடுறோமே. சில நேரம் எங்களுடைய வார்த்தை பலருடைய இருதயத்தை உடைய பண்ணுகிறதே. சில நேரம் எங்களுடைய வார்த்தை பலரை காயப்படுத்தி விடுகிறதே. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவானதா இருக்கணும். எங்களுடைய வார்த்தை ஜீவனை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கணும். எங்களுடைய வார்த்தை ஆரோக்கியம் வர பண்ணக்கூடியதா இருக்கட்டும். கிருபை மாத்திரம் சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை தாழ்த்துகிறோம். ஜீவன பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.